இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 1 ராஜாக்கள் 1:42. அவன் பேசி கொண்டிருக்கையில் ஆசாரியனாகிய அபியத்தாரின் குமாரன் யோனத்தான் வந்தான். அப்பொழுது அதோனியா, உள்ளே வா, நீ கெட்டிக்காரன், நீ நற்செய்தி கொண்டு வருகிறவன் என்றான். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். அதோனியா தான் ராஜாவாக போகிறான்னு நினச்சிட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு விருந்து வச்சுட்டு இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்குது. அப்போ யோனத்தான் வந்துட்டு இருந்தான். அவன் அதோனியா கூப்பிட்டு என்ன அங்கே சத்தமாக இருக்குது, என்ன விஷயம்னு கேட்குறான். அதுக்கு யோனத்தான் தாவீது ராஜா சாலமோனை ராஜாவாக்கிட்டார் அப்படின்ற விஷயத்த சிம்பிளாக சொல்லாமல் அதை எப்படி சொல்கிறான்னா, ராஜா ஏறி அதாவது தாவீது ராஜா ஏறி வந்த கழுதையில் சாலமோனை ஏற்றி பூரிக்கைகளோட ஆடிப்பாடி கொண்டாட்டமாக ஊர்வலமாக வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் சாதோக்கு நாத்தான் இவங்க 2 பேரும் சாலமோனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் சாலமோன் சிங்காசனத்தில் உட்காந்துருக்குறான். கடவுள் தாவீதோட சிங்காசனத்தை பார்க்கிலும் நாமத்தை பார்க்கிலும் சாலமோனோட நாமத்தையும் சிங்காசனத்தையும் பிரபலப்படுத்தி உயர்த்துவாருன்னு வாழ்த்துறாங்க அப்படின்றத சொல்கிறான். இவ்வளவும் எதுக்கு சொல்கிறான்னா, அதோனியாவுக்கு எரிச்சல் வரணும்னு சொல்கிறான். அப்போ தான் அவன் கோவப்படுவான், சண்டை போடுவான். நமக்கும் நம்மளோட எதிரிகள் என்ன செய்வாங்கன்னு சொல்கிறதுக்கு ஒருத்தவங்களை நம்ம கூப்பிட்டு கேட்டோம்னா நம்மளை ஏற்றி விடுற மாதிரியே தான் பதில் சொல்லுவாங்க. அப்போ தான் பதிலுக்கு நம்ம ஏதாச்சும் செய்வோம், சண்டை போடுவோம்னு எதிர்பார்ப்பாங்க. இதுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. நமக்கு எதுக்கு அடுத்தவங்க என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். எதுக்கு தேவையில்லாத ஆர்வம், இதனால் நமக்கு தான் தலைவலி. அதனால் கடவுள் யாருக்கு என்ன திட்டம் வச்சுருக்கிறாரோ அதை சரியாக செய்வார். சாலமோனை தான் ராஜாவாக்கணும்னு நினச்சாரு, அதே போல் ஆக்கிட்டார். நமக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை செய்வார். நம்ம சாலமோனை போல் போட்டி போடாமல் இருந்தாலே போதும். அதோனியா மாதிரி தப்பு கணக்கு போடாமல் யாரோட பேச்சையும் கேட்காம இருந்தாலே நமக்கு செய்ய வேண்டியதை தேவன் கண்டிப்பாக சரியாக செய்வார். ஆமேன்.